வணக்கம். வெறும் டேட்டாவை வச்சு ஒரு சட்டமன்ற தொகுதியோட எதிர்காலத்தை நம்மால கணிக்க முடியுமா? வாங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற குளச்சல் தொகுதிய ஆழமா அலசி அங்க இருக்கிற மக்களோட உண்மையான மனநிலையையும் அரசியல் நகர்வுகளையும் புரிஞ்சுக்க முயற்சிப்போம். ஒரு நல்ல நிர்வாகத்துக்கான பாதைய இந்த ஆய்வை நமக்கு காட்டுதான்னு பார்க்கலாம். சரி, இந்த ஆய்வை நாம 5 கட்டமா பிரிச்சிருக்கோம். முதல்ல குளச்சலோட நாடி துடிப்பு என்னன்னு பாப்போம். அப்புறம் அங்கேந்து வர்ற 3 முக்கியமான சிக்னல்கள் என்னன்னு ஆராய்வோம். அதுக்கப்புறம் மக்களோட அதிருப்திக்கு உண்மையான காரணம் என்னன்னு அலசுவோம். அதைத் தொடர்ந்து ஒரு முன்னேற்றத்துக்கான செயல் திட்டம். கடைசியா குளச்சல் தொகுதி இப்ப நிக்கிற முக்கியமான ஒரு திருப்புமுனைய பத்தி பேசுவோம். குளச்சல் இந்தியாவோட தென்கோடியில் இருக்கிற ஒரு கடற்கரை தொகுதி. இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை கடலோட பின்னி பிழைஞ்சது. இது வெறும் ஒரு ஊர் மட்டும் இல்ல, இது கனவுகளும் சவால்களும் போராட்டங்களும் நிறைஞ்ச ஒரு சமூகம். பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற குளச்சலுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு. இங்க மத நம்பிக்கையும் மக்களோட அன்றாட வாழ்க்கையும் ஒன்னோட ஒன்னு கலந்திருக்கு. கடலும் தொழிலும் நம்பிக்கையும் இதுதான் இந்த மண்ணோட முகம். குளச்சலோட சமூக அமைப்ப பாருங்க, ரொம்பவே கலவையான ஒண்ணு. இங்க 52.4% கிறிஸ்தவ மக்களும் 24.8% இஸ்லாமியர்களும் 22.6% ஹிந்துக்களும் இருக்காங்க. முக்கியமா கவனிக்க வேண்டியது, இங்க எழுத்தறிவு விகிதம் 90.9%. இது எதை காட்டுதுன்னா, இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடையும் அரசியல் ஈடுபாட்டோடையும் இருக்காங்கன்னு அர்த்தம். குளச்சல்ல இருக்கிற பெரிய இழுபறியே இதுதான். ஒரு பக்கம் பெரிய பெரிய வாக்குறுதிகள், இன்னொரு பக்கம் அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காத ஒரு யதார்த்தம். 5000 பேருக்கு வேலை தர பெரிய துறைமுகம், கடற்கரை சுற்றுலா சாலை, வீட்டுக்கு வீடு குழாயில குடித்தண்ணீர்னு வாக்குறுதிகள் ஒரு பக்கம். ஆனா உண்மையில என்ன கிடைச்சது? பாதியில நின்ன திட்டங்கள், குண்டும் குழியுமான சாலைகள், எப்ப வரும்னே தெரியாத குடித்தண்ணீர். சரி, மக்களோட இந்த அதிருப்திக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் டேட்டா நமக்கு சில தெளிவான சிக்னல்களை காட்டுது. இந்த எண்கள் சும்மா நம்பர்ஸ் இல்ல, அது மக்களோட உணர்வுகளோட பிரதிபலிப்பு. வாங்க, அதை என்னன்னு பாப்போம். முதல் சிக்னல், தற்போதைய தலைமை மேல இருக்கிற நம்பிக்கை முழுசா உடைஞ்சு போயிருக்கு. இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தன்னோட 2021 வேட்புமனுலேயே 73 கிரிமினல் வழக்குகள் இருக்குன்னு சொல்லியிருக்கார். இதுவே அவரோட பொது பிம்பத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு. இதோட நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்புன்னு எதுலயுமே அவரோட செயல்பாடு சரியில்லைங்கிறதும் இந்த நம்பிக்கையின்மையை இன்னும் அதிகமாக்குது. 2வது சிக்னல், பாரதிய ஜனதா கட்சியோட அப்பாரமான வளர்ச்சி. 2016ல 24.6% இருந்த அவங்களோட வாக்கு வங்கி 2021ல 36.0% உயர்ந்திருக்கு. சிதறிப்போன அதிமுகவோட வாக்குகளை பாஜக தங்களுக்கு சாதகமா மாத்தினதால இப்போ போட்டி நேரடியா 2 கட்சிகளுக்கு நடுவுல மாறிடுச்சு. இது ஒரு முக்கியமான அரசியல் திருப்புமுனை. 3வது, இதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த சிக்னல், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால ஏற்பட்ட ஆழமான மனக்குறை. 2016ல கொண்டு வரேன்னு சொன்ன குளச்சல் துறைமுகம், ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புன்னு கொடுத்த வாக்குறுதி, அப்புறம் 2017 ஓகி புயல் ஏற்படுத்தின ஆறாத வடு, இதெல்லாம் சேர்ந்து தங்களை அரசாங்கம் கைவிட்டுடுச்சு, தங்களை ஏமாத்திட்டாங்கங்கிற ஒரு உணர்வை மக்கள் மனசுல ஆழமா விதைச்சிருக்கு. இங்க ஒரு நிமிஷம் நாம யோசிக்கணும். நம்ம பொது வாழ்க்கையில ஒவ்வொரு தனி மனிதனோட கண்ணியமும் ரொம்ப முக்கியம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் காப்பாற்றப்பட வேண்டியவை. பொறுப்பான தலைமையும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறதும் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு எவ்வளவு அவசியங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அதிருப்தியோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது ஒரு தனிப்பட்ட நபர் மேல இருக்கிற கோபம் இல்ல, இது வருஷக்கணக்கா தொடர அமைப்பு ரீதியான தோல்விகளோட வெளிப்பாடு. முதல் காரணம், பல வருஷமா அந்த தொகுதிக்கு தேவையான முதலீடுகள் செய்யப்படாததுதான். இதனால உள்கட்டமைப்பு மோசமாகுது. உள்ளூர்ல தொழிற்சாலைகள் இல்லாததால படிச்ச இளைஞர்கள் வேலை தேடி வெளியூருக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இது ஒரு நச்சு சுழற்சி மாதிரி அந்த தொகுதியை வளர்ச்சி அடையாமலேயே வச்சிருக்கு. இத நாம நலத்திட்ட சோர்வுன்னு சொல்லலாம். அதாவது வேலைவாய்ப்பு, நலத்திட்டங்கள்னு பேப்பர்ல பெரிய பெரிய வாக்குறுதிகள் வரும், ஆனா உள்ளூர்ல அதோட தாக்கம் துளி கூட இருக்காது. இத பாக்குற மக்களுக்கு சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கையே கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். இங்க அரசியல்ல ஒரு பெரிய மறுசீரமைப்பு நடந்திருக்கு. 2016ல அதிமுகவுக்கு கிடைச்ச 23% வாக்குகள் இப்போ காணாம போயிருக்கு. அதுல ஒரு பெரிய பகுதி பாஜகவுக்கு போயிருக்கு. மீதி இருக்கிற சுமார் 25% முன்னாள் அதிமுக வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாம மிதக்கும் வாக்காளர்களா இருக்காங்க. இங்க வெற்றியை தீர்மானிக்க போற சக்திகளே பெண்களும் இளைஞர்களும் தான். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இனி என்ன செய்யலாம்? வாங்க, குளச்சல் மக்களோட முக்கிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு தெளிவான
காலக்கெடுவோடு கூடிய செயல் திட்டத்தை பத்தி பாப்போம். முதல்ல வேலைவாய்ப்பு. 6575 கோடி ரூபாய் முதலீட்ல குளச்சல் துறைமுகத்தோட முதல் கட்ட பணிகளை ஆரம்பிச்சா 5000 பேருக்கு புதுசா வேலை கிடைக்கும். ஒரு 50 கோடி ரூபாயில மீன்வள மையத்தை நவீனமாக்குனா 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்களோட வருமானம் 25% வரைக்கும் அதிகமாகும். ஒரு 30 கோடி ரூபாயில தொழில்நுட்ப பயிற்சி மையம் ஆரம்பிச்சா இளைஞர்களுக்கு உள்ளூர்லயே நல்ல வேலை கிடைக்கும். அடுத்தது உள்கட்டமைப்பு. 120 கோடில குடிநீர் திட்டத்தை முடிச்சா 50,000 பேருக்கு 24 மணி நேரமும் சுத்தமான குடிநீர் கிடைக்கும். 300 கோடி ரூபாயில கடற்கரை சாலைய மேம்படுத்தினா சுற்றுலாவும் வளரும், பாதுகாப்பும் அதிகமாகும். நலத்திட்டங்கள்ல இருக்கிற குறைகளை உடனே சரி செஞ்சா மக்கள் அரசாங்கத்தின் மேல மறுபடியும் நம்பிக்கை வைப்பாங்க. இந்த செயல் திட்டத்தை செயல்படுத்த ஒரு புதிய தலைமை பண்பு தேவை. அது என்னன்னா, பழைய சிஸ்டத்தை கேள்வி கேட்கணும், சமூக நல்லிணக்கத்தையும் மக்களோட வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கணும், ஒரு நவீன எதிர்காலத்துக்கு புது யோசனைகளை கொண்டு வரணும், எல்லா சமூக மக்களுக்கும் ஒரு பாதுகாவலனா இருக்கணும். இந்த நாளும் ரொம்ப அவசியம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். உண்மையான நிர்வாகம்ங்கிறது வெறும் டேட்டாவை சேகரிக்கிறது இல்ல, அது பரஸ்பர மரியாதை, சம்மதம், நம்பிக்கையோட அடிப்படையில மக்களோட உறவுகளை உருவாக்குறது. மக்களோட தனிப்பட்ட தகவல்களை அவங்க சம்மதத்தோட மரியாதையோட கையாள்றது வெறும் டேட்டாவை சேகரிக்கிறத விட ரொம்ப முக்கியம். அதுதான் நம்பிக்கையை உருவாக்கும். இப்போ குளச்சல் மக்கள் ஒரு முக்கியமான திருப்புமுனையில நிக்கிறாங்க. இது கடந்த காலத்துக்கும் ஒரு புதிய ஆணைக்குமான ஒரு தேர்வு. அவங்க முன்னாடி 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு, இப்படியே போற பாதை, தொடர் ஏமாற்றங்கள், நிறைவேறாத வாக்குறுதிகள்னு ஒரு நிச்சயமற்ற பாதை. இன்னொன்னு, ஒரு புதிய ஆணைக்கான பாதை, வேலைவாய்ப்பு, பாதுகாப்பு, எல்லாருக்கும் குடிநீர்னு தெளிவான கணக்கிடப்பட்ட காலக்கெடுவோட கூடிய ஒரு திட்டம். தேர்வு ரொம்பவே தெளிவா இருக்கு. ஒரு சிஸ்டம் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சு ஒரு சமூகத்தோட நம்பிக்கைய முழுசா உடைச்சிட்டா வெறும் தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும் போதுமா? இல்ல, அந்த மக்களை ஆள்றதுக்கான உரிமையையும் நம்பிக்கையும் திரும்ப சம்பாதிக்க வேற என்ன செய்யணும்? இந்த கேள்வி நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்க தொகுதியை உயர்த்த விரும்பினா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில தொடர்பு கொள்ளுங்க, அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.